தொடக்கம் என்பது கடக்கும் வரைதான். தொடக்கம் என்பது கடக்கும் வரைதான். கொஞ்சம் கடினம்தான். விடாமல் தொடர்ந்தால் ஜெயந்தான். விடாமல் தொடர்ந்தால் ஜெயந்தான். இதைத்தான் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதைத்தான் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எப்படியெல்லாம், எந்த வகை, எந்த வகை, எந்த திசை, எந்த வகை தொழில் பண்ணலாம், எந்த வகை திசை செய்யலாம். இப்ப நம்ம செஞ்சது தவறா, இல்ல செய்ய வச்சது தவறா, இல்ல செஞ்சு கொண்டிருந்ததெல்லாம் தவறா, கடந்த காலத்துல செஞ்சதெல்லாம் தவறா, இனிமேலாவது நிகழ்வா, எண்ணி 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 வருந்தி வருந்தி நொந்து நோயாய் இப்போது புனர்ஜென்மம் எடுக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர். புனர்ஜென்மம் எடுக்கக்கூடியவர் கடகராசிக்காரர். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. 6/3/2026 வாக்கிய பிரகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டாரு. பாக்கியாதிபதியா போறாரு, பாக்கிய சனியா போறாரு. கடந்த காலத்துல பிழிஞ்சு எடுத்துட்டாரு, கடந்த காலத்துல கடிஞ்ச எடுத்துட்டாரு, கடந்த காலத்துல எதுக்குமே வைக்கல. ஆனா இனிமேல் வரக்கூடிய கடந்த திருக்கணித பிராரத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டீங்க. அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் கொஞ்சம் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்துல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தில் கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 9, கடகத்துக்கு 9 பாக்கியத்தை கொடுப்பார். குறிப்பாக தந்தை சொத்து, குறிப்பாக ப்ராப்பர்ட்டி, எல்லா வகையான ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தந்தை சொத்து, தந்தை நலம் எல்லாமே என்ன செய்யணும்? உங்க தசாபுத்தி எடுக்கணும். கடக லக்கணம், கடக ராசிக்கு ராகு கேது சம்பந்தம் வரக்கூடாது. அப்ப கடக லக்கணம் கடகராசிக்கு ராகு சம்பந்தம் வராம இருக்கிறதுக்கு எல்லா ஜாதகமும் இருக்குமா? இருக்காதுல்ல. அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப கஷ்டம், இல்லாதவங்களுக்கு பேச்சு இல்லை. பசிக்கிறவனுக்கு தானே ருசி, பசிக்காதவனுக்கு ருசி இல்லையே. அப்ப அந்த வகையில கடகத்திற்கு கண்டிப்பாக இந்த பாக்கியத்தை சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடிய நேரம், சகல தனத்தையும் தேடும் நேரம், எந்த நாளும் திருநாள் ஆக்கக்கூடிய நேரம். உங்களுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் நினைச்சுக்கங்க, -2% எடுத்துக்கங்க. இந்த எதிர்காலத்துல பாருங்க, உங்க தசாபுத்திய பாருங்க, ரொம்ப சூப்பரா வருவீங்க. முன்னோடியாக திகழக்கூடியவர், ஒரு மேனேஜிங் ட்ரஸ்டா திகழக்கூடியவர், ஒரு முதலீட்டாளரா திகழக்கூடியவர், ஒரு விஞ்ஞானியா வரக்கூடியவர், ஒரு ஆராய்ச்சி அறிவலா வரக்கூடியவர் யாரு? கடகம். அது மட்டும் இல்லைங்க நேயர்களே, ஜனனி சன்ம சவிக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியம் சொல்ற பார்த்தீங்களா? அந்த பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் கடகத்தில் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள். ஆனா படுற பாடு போற நமக்கு தெரியும், என்ன கஷ்டப்படுற நமக்கு தெரியும். அதனால கடகம் கடைஞ்செடுத்த வெண்ணெய் அப்படிங்கிறாங்கல்ல, கடைஞ்செடுத்த வெண்ணடாவா, அதான் கடகம். விவசாயம், தானியங்கள், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், வெளிநாடு, வீட்டு அப்ராடி 100%, மனக்குழப்பம், ரைட் எழுதுகோள் இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த தொழில் பூரா செய்யலாம். கேட்ரிங் சம்பந்தப்பட்டது, சித்த வைத்திய சம்பந்தப்பட்டது, அனைத்து ஜீவராசிகளுக்கு உணவு, ஆடைதானம், அன்னதானம் அனைத்தும் கொடுக்கக்கூடியது கடகம். ஈவு, இரக்கம், பந்தம், பாசம், மதிப்பு, மரியாதை, வேண்டியதை வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பொழுதும் தருவோய் நீ, வேண்ட நயன்மார்க்கு அறியும் நீ, வேண்டி எண்ணி பணி கொண்டாய், வேண்டு நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு, அதுவும் உந்தன் விருப்பம் என்றோ என்று என் குருநாதர் மாணிக்க வாசகர் எப்படி அருள் இல்லார் பார்த்தீங்களா? அது கடகத்திற்குத்தான், வேற எந்த ராசிக்கு இல்லை. வேண்டத்தக்கது உனக்கும் தெரியும், என்னென்ன கொடுப்புன்னு உனக்கும் தெரியும்,
எல்லாத்தையும் அணுகிறக்கூடிய தன்மை கடகத்துல இருக்கவங்க பாருங்க, அரசியலும் சரி, ஆசனத்திலும் சரி, யோகிலும் சரி, வாழ்விலும் சரி, தியானத்திலும் சரி, பிரார்த்தனையிலும் சரி, தொழில முதலீட்டாளர், பெரிய கோடீஸ்வரம், எல்லாம் கடகம் நிறைய இருப்பாங்க. கடகம் நிறைய இருப்பாங்க. பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப அதிபர். பூசத்துல பிறந்தவங்க ரொம்ப பூசம், புதன், பூசம்னால சனி திசை, அடுத்த புதன் படிப்பு, அப்புறம் கேது சுக்கிரன் சூரியன் வரும்போது சூப்பரா இருப்பாங்க. குரு சனி புதன் அதுக்கும் கிட்டத்தட்ட புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ஆயிலத்துல ரொம்ப ஆயில்யம்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் கடகலக்கண கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆயில்யம்னாலே புதன் திசை தான் உங்களுக்கு கடைசியில முடியும். 4ஆம் பாதம்னா கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்து கேது சுக்கிரன். அப்ப சுக்கிரனையும் கிட்டத்தட்ட 25 வயசுக்குள்ள வந்துடும். அதுக்கடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் 23 எங்கேயோ ஓடி போயிருவீங்க. அப்படி பிரிக்கணும். அப்படி பிரிச்சாதான் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை சனி பயிற்சி கடகத்திற்கு தாக்கம், அஷ்டமத்து சனி தாக்கம் கடந்து விட்டது. சும்மா திருப்பி திருப்பி அதையே சொல்ல வேண்டாம் தான் நினைக்கிறது, வேற ஒன்று. ஆக மொத்தம் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல நிச்சயமாக வாழ்வை சிறக்க வைப்பதற்கான வழியை கொடுக்கும், ஒரு வழியை திறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வழியை திறக்கும், வழியை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு திருவிற்குடி, கற்குடி, திருவிசநல்லூர், மயிலாப்பூர், தென்பரங்குன்றம், ராமேஸ்வரம், தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், பயமா இருக்குது சொல்றதுக்கு இல்லையா? திருப்பரங்குன்றத்துல இல்லாத தெய்வங்கள் எங்கேயுமே இல்லை உலகத்துல. ஒரு நல்லது, ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு கல்யாணம் வைக்கிறோம், சொந்தக்காரவங்க போனா நாங்க என்ன பண்றோம், அங்க கல்யாணத்துக்கு போது யார் யார் போறோம், அந்த கல்யாணத்துல எல்லாம் ஒரு சபை இல்லையா? அப்ப ஒரு சபையில நல்ல காரியங்கள் நடக்கும்போது அங்க என்ன போறோம், அக்கா, தங்க, மாமா, மச்சனு, அம்மா, அப்பா, பேரன், பேத்தி, சுற்றார், உறவினர், சகோதரன், சகோதரி எல்லாருமே போறோம் இல்லையா? பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, முடிச்சவங்க, முடிக்காதவங்க, முடிச்சு அவுத்து விட்டவங்க, முடிச்சு போடுறவங்க, நல்லது கெட்டது, நாணயம், நாணயமற்றது, எல்லாமே போறோம் பார்த்தீங்களா? அதே போலதான் கலவை, அதே போலதான் கலவை திருப்பரங்குன்றம் திருத்தலம் மிக அமர்தான். முருகப்பெருமானுடைய திருமணத்தை, தெய்வானை சமேதரக்கூடிய முருகப்பெருமானுடைய திருமணத்தை நடந்ததை அங்கே ஆசீர்வாதம் முருகன் பெருமானுக்கு, எம்பெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ண வரக்கூடியவர்கள் தான் அங்கே உள்ள 33 தேவர்களும் சரி, 48 ரிஷிகளும் சரி, அதெல்லாம் ஏதால சொல்லக்கூடிய 7 லோகத்திலும் சரி, ஞானிகள், யோகிகள், கும்பரவர்கள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாருமே அங்க இருப்பாங்க. சனீஸ்வரன் முதற்கொண்டு அங்க இருப்பாங்க. ஆஞ்சநேயர் முதற்கொண்டு அங்க இருப்பாருங்க திருப்பரங்குன்றத்துல. நீங்க உள்ள போய் பார்க்கணும். பஞ்சசபை, பஞ்சமூர்த்தி எல்லாமே. அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தை ஒரு முறை திரும்ப நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி உண்டு. கடகராசிக்கு 45% 2.2 ஸ்டார் ரேட்டிங், 2.25. கடகத்துக்கு 45% 2.25 ஸ்டார் ரேட்டிங்.